தமிழ்நாடு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன விவகாரம். ஓகே, கவர்னருக்கு சுப்ரீம் கோர்ட் கெடு. 22ஆம் தேதிக்குள் தீர்வு காணாவிட்டால் நாங்களே தீர்த்து வைப்போம். மகாடா. அப்புறம் சொல்லுங்கள், சுப்ரீம் கோர்ட்டு இப்போ தான் உங்களுக்கு கெடு வைக்க வேண்டும் என்று தோன்றுச்சா? ஆமாம், ரொம்ப பேருக்கு வந்து ஆமாம், ரொம்ப பேர் தவறான இந்த ரோட்டில் சுற்றுறதுலாம் இது பேர் பாவம் அன்றாடம் கஞ்சி கூழ் கஞ்சி எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு ரோட்டில் தூங்குவாங்களே, அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அது என்ன பிரச்சனை போயின்னு இருக்குதுன்னு. நியமன பிரச்சனை. நியமனம் 5 கோடி ரூபாயா, 8 கோடி ரூபாயா, 10 கோடி ரூபாயா, எந்த துணை வேந்தரா, அவன் துணை வேந்தரா, இல்லை அவளுக்காவது துணி துவைச்சி கொடுத்தோன்னா, சர்டிஃபிகேட் எங்கே வாங்கினா, எங்கே படித்தான், ஏன் தெரியாமல் தான் கேட்குறேன். சுப்ரீம் கோர்ட்டு தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு 140 கோடி பேர் இருக்கான். அதில் ஒரு 100, 110, ஒரு 120 கோடி பேர் ஒரு வேலை பதவி வகித்தால் இந்த சர்டிஃபிகேட் என்கின்றாங்க. அதை போலி பாஸ்போர்ட், அந்த பாஸ்போர்ட், மயிறு லொட்டு அடே, போலியில் வாழ்பவர்களுக்கு புதுசாக கெடு கொடுக்குறாங்களா? இதெல்லாம் எப்பயோ பண்ணியிருக்கணும். சரி, இப்படியே போனீங்கன்னா அப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியாவில் வந்த காட்டு தீ வந்து அப்புறம் நீங்கள் கெடு கொடுக்கறதுக்கு முன்னால் அது கெடு வச்சிடும். பார்த்துக்குங்க. சுப்ரீம் கோர்ட் எப்பயோ தண்டிக்க வேண்டிய விஷயத்துக்கு இப்போ வந்து கெடு கேட்டுருக்கீங்க, கெடு வச்சுருக்கீங்க. நல்லாவா இருக்குது இதெல்லாம்? என்னமோ இதெல்லாம் கேட்குறோம். என்னமோ கோணி பையா கீழி பையா அதில் கூழ் ஊற்றுது, மயிறு ஊற்றுதுன்னுவாங்க. இதெல்லாம் அசிங்கம், அசிங்கம். பாவத்தின் சம்பளம் மரணம். பெரிய 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 ஹாலிவுடே நக்கின்னு போச்சு. ஆமாம், பெரிய 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 சினிமாக்காரெல்லாம் சீரழிஞ்சு போயிட்டான். சீக்கிரமாக இதெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க, அப்படி இல்லைன்னா காட்டு தீம் அமெரிக்காவுக்கே வந்துடுச்சு. இந்த அல்பாயுசு இதெல்லாம் ஒரு ஊர். உங்கள்கிட்டலாம் பேசலாம் பாருங்க, நான் தான் ரொம்பங்க கஷ்டம்.